எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? மீதி இறைவனின் சாந்தியின் சமாதானவட்டமாக நிதிநிலை அறிக்கை விட்டாங்க. அந்த நிதிநிலை அறிக்கையில் அவங்க சொன்னதெல்லாம் தருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அவங்க என்னெல்லாம் சொல்லி நம்மளுக்கு வந்தாங்க, அதெல்லாம் தந்தாங்களா பார்ப்போமா? மகளிருக்கு 2500 சொன்னாங்க. அது ஒன்றும் இல்லை. அந்த நிதிநிலையில் ஒவ்வொரு வீட்டுக்கும் சிலிண்டர் 6ன்னாங்க, ஒன்றும் இல்லை. நகர பேர் திட்டம்னாங்க, அது நிதிநிலையில் ஒன்றும் இல்லை. வேலையில்லா பட்டதாரிக்கு 4000னாங்க, ஒன்றும் இல்லை. விவசாய கடன் 5 ஹெக்டேருக்கு மேலே வாங்கினா 50%, 50 ஹெக்டேருக்கு கீழே வாங்கினா ஃபுல்லாக தள்ளுபடினாங்க, ஒன்றும் இல்லை. மொழிபோர் தியாகிக்கு 2,50,000னாங்க, என்னாச்சு? சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றும் இல்லை. தமிழர் நாகரிக அருங்காட்சியகம் என்னாச்சு? முதியோர் உதவித்தொகை 3000னாச்சு, வாய்மூடி கிடக்கு. மாற்றுத்திறனாளிக்கு 3000னாங்க, ஒன்றும் இல்லை. தறி வைத்திருக்கும் குடும்பத்துக்கு 30,000னாங்க. பழைய ஓய்வு திட்டம் அப்படியே அமல்படுத்தப்படுனாங்க, அதில் ஒன்றும் இல்லை. தற்காலிக பணியாளர்கள் நிரந்தரமாக பணியமர்த்தப்படுவாங்க அப்படின்னு சொன்னாங்க, அதுவும் ஒன்றும் இல்லை. காவலர் சலுகைப்படி 1000னாங்க. காவலர் ஓய்வூதியம் 25,000னாங்க. தூய்மை பணியாளர்களுக்கு 4000னாங்க. வழக்கறிஞர் நிதிக்கு 3000னாங்க. உப்பள தொழிலாளி 7000னாங்க. பரந்தூர் விமான திட்டத்தை பற்றி ஒன்றும் இல்லை. பெண்களுக்கு விரைவு சிறப்பு நீதிமன்றம்னாங்க, ஒன்றும் இல்லை. அதை பற்றி கர்ப்பிணி பெண் ஊட்டச்சத்துக்கு 25,000னாங்க. விலையில்லா நாப்கின் சிங்கப்பெண்ணுக்கு நாங்கள். +2 IIT டிப்ளோமுக்கு 2500னாங்க. பட்டப்படிப்பு மாணவர்களுக்கு அப்புறம் ஆராய்ச்சி படிப்பு முறை வரைக்கும் அவங்களுக்கு கடன் கொடுக்கப்படும், லோன் கொடுக்கப்படும் நாங்கள். அதை பற்றி ஒன்றும் இல்லை. விவசாயிகளுக்கு வெற்றி விவசாய உரிமை திட்டத்துக்கு 15,000னாங்க, ஒன்றும் இல்லை. மீன்பிடிப்பு தடைக்காலம் 20,000. மீன்பிடிப்பு தடை காலத்தில் அந்த மீனவர்களுக்கு நானும் மீனவன் தான் அப்படின்னு சொன்னார், 20,000னாரு. அதை பற்றி ஒன்றும் இல்லை. அரசு பள்ளியில் பெண் மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு 10%, அது ஒன்றும் இல்லை. அரசு பள்ளியில் செய்கிற மாணவர்களுக்கு வாழ்வுரிமை தொகையாக 8,000, ஒன்றும் இல்லை. அனைத்து குடும்பத்தார்களுக்கும் மருத்துவ காப்பீடு திட்டம் 2,50,00,000னாரு, ஒன்றும் இல்லை. மாதம் ஒரு முறை மின்சார கட்டணம் எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னார், அதை பற்றியும் ஒரு இது பேசலை. 150 நாள் ஊரக வேலை திட்டம், அந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக ஆக்கி தருவேன் அப்படின்னு சொன்னார். சொத்து வரி குறைப்பு திட்டம், அது என்னாச்சுன்னு தெரியல. மொத்த பட்ஜெட்டுமே ஊற்றிக்கிச்சு. இதில் என்னாச்சு? மொத்த பட்ஜெட்டுமே எந்த இதுவுமே இல்லை. விவசாயிகளுக்கெல்லாம் என்ன சொன்னார் அப்படின்னா, 5 ஹெக்டேருக்கு மேலே அவங்க வாங்கினா 75%, 5 ஹெக்டேருக்கு உள்ளே வாங்கினா முழுவதும் தள்ளுபடினார். இப்போ என்ன சொல்லிட்டாரு? 50,000 வாங்கினா தள்ளுபடி, 75 + 7,000 வாங்கினா அவங்களுக்கு 50% தள்ளுபடின்னு. அப்போ வாக்கு கொடுத்து அவங்க என்ன சொல்லி வந்தாங்க, ஆனால் அந்த வாக்கை ஒன்றுமே நிறைவேற்றலை. இந்த நிதிநிலை அறிக்கையில் இதெல்லாம் பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா மக்கள் இவங்க திமுக 1000 கொடுத்தாங்க, அப்போ ஏடிஎம்க்கு 2,000 இருந்துச்சு. இவர் 2,500 சொன்னோன்னே விஜய் எல்லோரும் ஓட்டை போட்டாச்சு. அது மாதிரி அவர் மக்களுக்கு நகர பேருந்து ஃபுல்லாக ஃப்ரீ அப்படின்னு சொன்னார், டவுன் பஸ் ஃபுல்லாக. இவர் எடப்பாடி 2க்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இது ஃப்ரீனார். இவர் பெண்களுக்கு எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ அப்படின்னு சொன்னார். ஆனால் அவங்க சொல்லி வந்த எந்த சலுகைகளாவது இன்னும் செஞ்சுருக்காங்களா பார்த்தீங்கன்னா செய்யலை. இப்போ மாமன் சீர், குழந்தை பெற்றா அண்ணன் சீர், மாமன் சீர் 812 கோடியை ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் பேருக்கு நடந்தாலும் வச்சுக்கோங்களேன், திருமணம் நடந்தாலும் வச்சுக்கோங்களேன், ஒரு 5,000 பட்டு புடவைனாலும் 150 கோடி வந்துடும். அப்போ மீதி எவ்வளோ இருக்குது? 672 கோடி. அந்த 672 கோடியில் அத்தனை பேருக்கு தங்கம் வாங்க முடியுமா? 3 லட்சத்துக்கு 1 லட்சம் வைங்க. அவங்க குத்தகைக்கு எடுத்து மொத்தமாக வாங்கினா கூட 1 லட்சம் ஒரு பவுன் வாங்கினா கூட அவங்களுக்கு 3000 கோடி வந்துடும். அப்போ எப்படி அவர் கொடுப்பாரு? அவர் அதை எப்படி 812 கோடி அவங்க ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க, அதை எப்படி கொடுப்பாங்க? ஒரு சகோதரி சொன்ன மாதிரி, எங்கள் அண்ணன் கொடுப்பாரு, என் தலைவன் கொடுப்பான், என் விஜி கொடுப்பான், என் விஜிமா கொடுப்பாரு, எல்லோரும் மக்கள் பணத்தை எடுத்து செய்வாங்க. என் விஜய் அண்ணா அவர் பணத்தை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி அவர் பணத்தை எடுத்து செய்ய போகிறாரா? இந்த மக்கள் பணத்தை எடுத்து எனக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. ஆனால் மக்கள் பணம் இப்போ மக்களுடைய வரி பணத்தில் தானே எல்லாத்தையும் ஒதுக்கீடு செஞ்சுருக்கீங்க, உங்கள் சொந்த பணத்தில் எதுவும் ஒதுக்கீடு செய்யலையே. அப்போ எல்லா அரசாங்கம் செய்கிற மாதிரி தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. இன்றைக்கி உங்கள் பணத்தை எடுத்து கொடுக்க போகிறீங்களா? எதுவும் இல்லையே. இன்றைக்கி மக்களுக்கு அந்த அளவுக்கு மக்கள் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. எல்லாம் சொன்னதுனால இப்போ இதெல்லாம் சொன்னார், அதை சொன்னார், இதை சொன்னார் எல்லாம். ஆனால் இன்றைக்கி எல்லா திட்டங்களையும் திமுக கொண்டு வந்த எல்லா திட்டங்களுக்கும்
இவங்க அது திமுக பெற்ற பிள்ளைகளுக்கு இவங்க வெற்றி பேர் சொட்டு விழா நடத்தியிருக்காங்க, அவ்வளோதான். வேறு வேறு பேர் வெற்றி வெற்றின்னு வச்சுருக்காங்க. ஏன்னா நான் முதல்வன் திட்டத்தை கூட முதல்வன் ஏன் இருந்துட்டு போகுது, முதல்வன் உங்களை நினைக்க மாட்டாங்களா? முதல்வன்னா அவரை தான், இன்னும் அவர் முதல்வர் வந்துட்டார், ஆனால் இன்னும் அவர் முதல்வராகவே நினைக்கல போல். எல்லாத்தையும் மாற்றியாச்சு. எல்லா திட்டம் அவங்க கொண்டு வந்த திமுக கொண்டு வந்த எல்லா திட்டங்களும் மாற்றி இவங்க வேறு பேர் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஒழிய நிதிநிலை அறிக்கை எந்த ஒரு இதுவுமே இல்லை. நிதிநிலை அறிக்கையில் நிதிநிலை அறிக்கை ஊற்றிக்கிட்டு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த நிதிநிலை அறிக்கை நமக்கு மன திருப்தியை தரும் அப்படின்னு பார்த்தா மொத்த பட்ஜெட்டுமே ஊற்றியாச்சு. என்னாச்சு அண்ணன் சொன்னது என்னாச்சு அப்படின்னு தான் கேட்க வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி. இந்த இலவசங்களை சொல்லி தானே இன்றைக்கி வந்தீங்க நீங்கள். இவ்வளோ இலவசங்கள் அள்ளி தெளிச்சுட்டார் மக்களுக்கு. அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அப்படி செய்கிறேன், இப்படி விவசாயிகள் மற்றதெல்லாம் விடுங்க. இந்த விவசாயிகள் நம்ம சோறு தின்னாதானே, அவன் சோத்தில் காலை வச்சா நம்ம சோறு திங்க முடியும், சோத்தட்டில் கையை வைக்க முடியும். அந்த விவசாயிகளுக்கு சொன்ன வாக்குறுதியாவது அவர் நிறைவேற்றிருக்காரா? அப்போ எந்த அளவுக்கு அந்த விவசாயிகள்லாம் கொந்தளிச்சு போயிருப்பாங்க. நீங்கள் இஷ்டத்துக்கு சொல்லிட்டீங்க. ஆனால் இன்றைக்கி மக்களுடைய மனக்கொதிப்பு சொல்லுங்கள். இன்றைக்கி விஜய்னு ஒரு சினிமா மாயையில் முங்கி ஓட்டை போட்டாச்சு. இன்றைக்கி எல்லாமே டிஎம்கே கொண்டு வந்தது தான். அவர் போய் சுற்றி ஆராய்ச்சி பண்ணுறாராம், ஆய்வு பண்ணிக்கிறார். இன்றைக்கி பஸ் ஆராய்ச்சி பண்ணுறாரு, இன்றைக்கி அங்கே ஆராய்ச்சி பண்ணுறாரு, மெட்ரோ ஆராய்ச்சி பண்ணுறாரு. எல்லாம் யார் கொண்டு வந்தது? அவங்க கொண்டு வந்தது. நீங்கள் போய் ஆராய்ச்சி என்ன பண்ண போகிறீங்க? அதில் மறுபடியும் என்னத்தை முன்னேற்றம் பண்ணலாம் அப்படிங்கிறத சிந்திக்கணும். போய் ஆராய்ச்சி பண்ணி அதை ஆய்வு பண்ண போகிறாராம். இவங்க கொண்டு வந்த திட்டமா? இப்போ நிதிநிலை என்னென்ன திட்டம் நாங்கள் கொண்டு வர போகிறோம், இந்தந்த நிதிநிலையில் இந்தந்த பட்ஜெட்லாம் குறைக்க போகிறோம், குறைச்சி இதெல்லாம் நாங்கள் கூட்ட போகிறோம், மக்கள் பணி இதுவரை இருக்குது, அதை நம்ம எப்படி செய்யணும், எப்படி சீர்திருத்தணும், அப்படி செஞ்சால் பரவாயில்ல. இல்லை ஏதாவது உத்து பார்த்தா கூட நல்ல விஷயம், ஏதாவது பாராட்டலான்னா கூட நல்ல விஷயம் எதுவும் இல்லை. ஏன்னா எல்லாமே டிஎம்கே கொண்டு வந்தது தான். அதுக்கு வேறு பேர் வச்சுருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இனி வர்ற காலங்களில் இனி என்ன தமிழ்நாட்டை எப்படி முன்னேற்றலாம், என்னென்ன திட்டங்கள் நம்ம கொண்டு வரலாம், இனி நாங்கள் இந்த திட்டங்கள் இப்படி இருந்துச்சு, இந்த திட்டங்கள் நாங்கள் இப்படி செய்ய போகிறோம், இந்த வளர்ச்சியை கொண்டு வர போகிறோம், இது இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலாவது சரி ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதில் ஒன்றுமே இல்லை, எல்லாமே அவன் கொண்டு வந்தது தான். இப்போ நானும் மீனவன் தான் அப்படின்னு சொல்லி மீன்பிடிப்பு காலத்தில் அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க. 20,000னாரு. இப்போ கஷ்டப்படக்கூடிய மீன்பிடிப்பாகட்டும், உப்பள தொழிலாகட்டும், விவசாயிகளாகட்டும், தூய்மை பணியாளர்கள், அம்மா அவங்களாம் என்னுடைய எப்படின்னு சொன்னாங்க. இங்கே ஒன்றும் இல்லை, எல்லாமே டிஎம்கே கொண்டு வந்தது தான். என்ன செய்ய போகிறீங்க? என்ன தமிழ்நாட்டு முன்னேற்றத்தை மறுபடியும் கொண்டு வர்றதுக்கு நிதிநிலை அறிக்கையில் இருக்குது? மக்களை சிந்திங்க, தயவுசெய்து கேள்வி கேளுங்க. குருட்டு நம்பிக்கையிலையும் சினிமா மாயிலையும் மூழ்கி இருக்காதீங்க. கேள்வி கேட்க தான், ஏன் எதற்கு எப்படின்னு கேட்க தான் நமக்கு நம்மளுடைய உதவிகளையும் நம்முடைய சலுகைகளையும் நம்முடைய உரிமைகளையும் பெற முடியுமே ஒழிய அமைதியாக இருந்து ஜால்ரா தட்டி இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் இந்த நிதிநிலை அறிக்கையை ஒவ்வொருத்தரும் ஆராய்ச்சி பண்ணுங்கள், அதை பற்றி பேசுங்க, அதில் என்ன சொல்லியிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கங்க, பிறருக்கும் சொல்லுங்கள். இனி நம்ம அண்ணன் என்ன செய்யணுங்கிறத ஒவ்வொருத்தரும் சொல்லி போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த உரிமைகள் கிடைக்கும். தமிழ்நாடு முன்னேறதுக்கு நம்மளும் ஒரு